இனிய விழா. நாட்டு மக்களை காப்பது ஒரு புறம், கழகத்தவர்களை தன்னை நம்பியவர்களை காப்பது மறுபுறம், செய்கின்ற செயலையெல்லாம் தடுப்பது மறுபுறம், நலத்திட்டங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் முட்டுக்கட்டை போடுவது ஒரு புறம். இப்படி எல்லா புறங்களில் தடைகள் இருந்தாலும் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிகின்ற திடந்தோல் எனக்கு இருக்கின்றது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லா தமிழக முதல்வரே, இந்த இனிய திருமணத்தை நடத்தி வைத்த உங்களுக்கு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதை கடமையாக கருதுகிறேன். 2015ஆம் ஆண்டு பெருமழை வெள்ளம், தூக்கத்திற்காக ஏரியை திறக்காமல் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலி போனது ஒரு புறம், தன்னுடைய தூக்கத்தையே தொலைத்து இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து தமிழகத்து மக்களை காத்த ஆட்சி இன்றைக்கு ஒரு புறம். சொல்லுவார்கள் வரலாற்றில் ஏரி காத்த ராமர் என்று. ஏன் அந்த பெயர் வந்ததென்றால், மதுராந்தகம் ஏரியை உடையாமல் காப்பாற்றிய ராமர் என்பதால் ஏரி காத்த ராமர் என்று அன்றைக்கு அந்த ராமருக்கு பெயரிட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையை காத்த ராமர் யார் என்றால் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. ஆம், அந்த புறம் இந்த புறம் என்று ஒரு 25 ஆண்டு கால அரசியலை புரட்டி பார்த்தால், பருவமழை வருவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பருவமழை தொடங்கியவுடன் தன்னுடைய தெருக்களிலே, இந்த மண்ணிலே, சென்னை மண்ணிலே தன்னுடைய கால் பதித்து மக்களுக்கு ஆறுதல் கூறிய முதல்வர் ஒருவர் உண்டென்றால் நம்முடைய முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். பருவமழைக்கு முன்னால் முன்னெச்சரிக்கை, மழை வந்தவுடன் மக்களை சந்தித்து ஆறுதல், மழை வடிந்தவுடன் மழைநீர் தண்ணீரை வடிப்பதற்குண்டான நடவடிக்கை, அந்த நடவடிக்கை முடிந்தவுடன் கழகத்தின் சார்பில் அனைத்து மக்களுக்கும் நிவாரண உதவி, அந்த நிவாரண உதவியை தொடர்ந்து கடுமையான நிதி நெருக்கடி, ஆதரவு கரம் நீட்ட வேண்டிய மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டாலும், இதோ நான் இருக்கிறேன் என் மக்களை காப்பாற்ற என்று 6000 ரூபாயை வெள்ள நிவாரணத்திற்கு அறிவித்த ஒரு முதல்வர் என்றால், செயல்திறம் மிக்க முதல்வரை பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் இந்த மண்ணில் இன்னொரு 1/4 நூற்றாண்டு பயணிப்பதை எந்த சக்தியாலும் தமிழகத்தில் தடை போட முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அரும்பணி ஆற்றி வருகின்ற நம்முடைய மூர்த்தி அவர்களுடைய இல்ல திருமணத்தை பெரும்பணிகளுக்கு இடையேயும் இந்த நற்பணியை செய்ய வருகை தந்திருக்கின்ற எங்கள் முதல்வரை வருக 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 என்று வரவேற்று, பழி போடுகின்ற கூட்டம் தமிழகத்திலே ஒரு புறம் இருக்கிறது என்றாலும், மக்களுடைய நலத்திற்கு வழி தேடுகின்ற முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த பழி போடுபவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி மணமக்களை வாழ்த்த வருமாறு மாண்புமிகு தமிழக முதல்வரை இருகரம் கூப்பி உங்கள் கரவொலியோடு வரவேற்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.